தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. ஆத்தும செழிப்பு. செழிப்பை குறித்து தேவன் வைத்திருக்கிற சிந்தனையானது உலகம் சிந்திக்கிற விதத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. வெளிப்புறமாக பொழுதுபோக்குகளினாலும் புதிய காரியங்களை வாங்குவதாலும் கொண்டாட்டங்களினாலும் மனதை சந்தோஷப்படுத்துவது உலக செழிப்பு. புறம்பான காரியங்கள் அகன்று போகும்போது எல்லாமே மறைந்து விடுகிறது. மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் எல்லாமே மறைந்து விடுகிறது. தேவனுடைய செழிப்பு உள்ளான மனுஷனிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆத்மாவில் தொடங்கி நமது புலன்களுக்குள் செல்கிறது. அத்தோடும் நின்று விடுவதில்லை. நம்மிலிருந்து நம்மை சூழ்ந்து வாழும் காயப்பட்டிருக்கிற மக்களுக்குள்ளும் பாய்ந்து செல்கிறது. தேவனுடைய செழிப்பு நம் புறம்பான தோற்றங்களை வைத்து மதிப்பிடப்படுவதில்லை. ஆனால் அது நம் ஆத்மாவின் செழிப்பாக இருக்கிறது. சிருஷ்டிகரோடு அந்த ஆத்மா எவ்வளவு நெருங்கி ஒட்டி கொள்கிறது என்பதை குறிக்கிறது. தேவனோடு கூட நெருக்கமான உறவில் நடப்பதால் மாத்திரமே ஆத்மா வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படியாக சிருஷ்டிகரினால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நண்பரே, நீர் தேவனோடு கொண்டுள்ள உறவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளும் உங்களில் இருந்து மற்றவர்களுக்கும் பாய்ந்தோடுவதற்கான ஒரே வாய்க்கால் அதுவே. தேவ வசனம் நம் ஆத்மாவிற்கு ஆகாரம். துதியும் ஜெபமும் நம் வாழ்க்கை முறை. தேவ ஜனங்களோடு உள்ள ஐக்கியமே நம் பாதுகாப்பு. தேவனுடைய பணிக்காக கொடுப்பது அறுவடைக்கான நம் விதைப்பு. ஆத்மா செழிப்பிற்காக நேரங்களை தேவனோடு செலவிடும் போது தெய்வீக செழிப்பு நம் வாழ்க்கையை ஊடுருவும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.